நியூசிலாந்தில் கிறிஸ்துவ தேவாலயத்தில் நடைபெற்ற இந்து திருமணம் கலாச்சார ஒற்றுமையின் ஒரு புதிய எடுத்துக்காட்டு. நியூசிலாந்தில் சமீபத்தில் நடைபெற்ற ஒரு திருமணம் கலாச்சாரங்கள், மதங்கள், பாரம்பரியங்கள் ஆகிய எல்லைகளை தாண்டி புதிய திசையை காட்டியுள்ளது. நியூசிலாந்தின் பிரபலமான ஒரு கிறிஸ்துவ தேவாலயத்தில் இந்த திருமணம் நடைபெற்றது. பொதுவாக தேவாலயங்கள் கிறிஸ்தவ மார்க்கத்தைச் சேர்ந்தவர்களின் திருமணத்திற்காக பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் இந்த முறை ஒரு பாரம்பரிய இந்து மத திருமணம் தேவாலயத்தின் அமைதியான சூழலில் நடத்தப்பட்டது. மணமக்கள் பாரம்பரிய இந்திய உடையில் சேலை மற்றும் வேட்டி அணிந்து திருமண மேடையில் நின்றனர். திருமண முறை இந்திய கலாச்சாரத்திற்கு ஏற்ப நடந்தாலும் தேவாலயத்தின் பாஸ்டர் அவர்கள் மீது ஆசி வழங்கினார். ஏன் தேவாலயத்தில் திருமணம்? இந்த ஜோடி தேவாலயத்தை தேர்வு செய்ததற்கான காரணங்கள் பல இருக்கலாம். மத நல்லிணக்கம், மணமக்கள் இருவரும் வேறு மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் அல்லது மதங்களை இணைக்கும் புதிய முயற்சியாக இதை எடுத்திருக்கலாம். இயற்கையான அழகு. நியூசிலாந்தில் தேவாலயங்கள் தங்களின் பிரம்மாண்டமான கட்டிடக்கலையால் பிரபலமாக இருக்கின்றன. திருமணத்திற்கான அழகிய சூழல் அமைப்பதற்காகவும் இது தேர்வு செய்யப்பட்டிருக்கலாம். அழகான கலாச்சார சங்கமம். திருமண விழா ஒரு தனிப்பட்ட மற்றும் மத நல்லிணக்கமான அனுபவமாக அமைய இது ஒரு சரியான தேர்வாக இருக்கலாம். பொதுவான பார்வை. கலாச்சாரங்கள் இணைவதின் முக்கியத்துவம். இந்த வகையான கலாச்சார சங்கம திருமணங்கள் உலகளாவிய குடிமக்கள் மனப்பான்மையை பிரதிபலிக்கின்றன. உலகம் இன்று அதிகபட்சம் கலந்தணையத் தொடங்கியுள்ளது. இந்த மாதிரியான கலாச்சார சங்கம திருமணங்கள் எதிர்காலத்தில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிருங்கள்.